நம்ம வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 2 மாசம் அளவுக்கு பல் துலக்கிறதுல மட்டும் நம்ம செலவிடுறோமா? என்னங்க சொல்றீங்க? இது மட்டும் இல்லாம பற்களை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு தெரியாமலே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பற்களை பத்தின சில தகவல்களை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாமலேயும் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க, தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த தகவலை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோல சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 2 மாசம் அளவுக்கு மொத்தமா நம்மளோட வாழ்க்கையில சராசரியாக நீங்க பார்த்தீங்கன்னா 2 மாசம் அளவுக்கு நம்ம இந்த பிரஷ் பண்றதுலயே நம்ம செலவிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல் துலக்கிறதுல மட்டுமே 2 மாசம் அளவுக்கு நம்ம வாழ்க்கையில செலவிடுறோம். இதே ஒரு ஆள் ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2 தடவை பிரஷ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 70லேருந்து 80 நாட்கள் வரைக்கும் அவங்க செலவிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம எந்த தகவலை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே நம்ம உடல்லையே ரொம்பவே ஹார்டஸ்டான சப்ஸ்டன்ஸ் டீத்தில் இருக்கிற எனாமலை தான் சொல்றாங்க. ஸோ நம்ம உடம்புலேயே ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்கும்போது டீத்தில் இருக்கிற எனாமல் தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற எந்த சப்ஸ்டன்ஸுமே இந்த அளவுக்கு ஹார்டாக இல்லை, இந்த எனாமல் தான் ரொம்பவே ஹார்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தபடியாக எந்த தகவல்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கை ரேகை வச்சு தான் நம்ம ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணணும்னாலுமே நீங்க இந்த பயோமெட்ரிக் இருக்கும்ல, கை ரேகை வச்சு தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் கையெழுத்து கை ரேகை வச்சு தான் போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அதே போல இந்த கிரைம் சீன்லாம் இந்த கை ரேகைலாம் எவ்வளவு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே படங்கள் மூலமாகவும் தெரிஞ்சிருப்போம், நிறைய படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே தான் நம்மளோட ஸ்மைலை சொல்றாங்க. நம்ம சிரிப்பு ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும், பல் வரிசை மாறிக்கிட்டே இருக்கும், பல் வரிசை மாறுவதால சிரிப்பும் மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட சிரிப்பும் ஒவ்வொரு மாதிரி வெவ்வேறு விதமாக இருக்கும். அதே போலதான் இந்த டங் பிரிண்ட்டுமே வேறுபடும், ஃபிங்கர் பிரிண்ட் வேறுபடுற மாதிரி தான் நம்மளோட ஸ்மைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்மைல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாகவே தெரியுது. ஸோ ஒரு விதத்தில் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க, ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மைல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரியுது. ஸோ அடுத்தபடியாக நம்ம எந்த தகவலை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாயில கிட்டத்தட்ட 300 விதமான பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 300 விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம வாய்க்குள்ள இருக்கு. நமக்கு தெரியும், நம்ம இந்த காலையில பிரஷ் பண்ணுவோம், அப்புறம் எல்லாமே சாப்பிடுவோம், கிருமிகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரிதல் கண்டிப்பாக இருக்கதான் செய்யுது. ஆனா 300 விதமான பாக்டீரியாக்கள் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கு. ஒரு 2 டைப்பு, ஒரு 3 டைப்பு, 10 டைப்புன்னு கூட வச்சுப்போமேங்க. ஆனா 300 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஸோ நம்மளோட வாயில இந்த அளவுக்கு பாக்டீரியாக்கள் இருக்கு. சோ கடைசியா நம்ம எந்த தகவலை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க பற்களை பாக்குறீங்க, ஆனா முழுமையான உங்களோட பற்கள் ஸ்ட்ரக்சரை நீங்க பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 3ல் 2 பங்கு அளவுக்கு மட்டும்தான் நம்மளோட பற்கள் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க கண்ணாடியில நீங்க பாக்குற அந்த விசிபிலிட்டி லெவல் 2/3 தான் சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் த பற்கள் டீத்தை தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா பற்களை பத்தின சில தகவல்களை தான் நம்ம பார்த்தோம். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலேயும் இருந்திருக்கலாம். ஸோ இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நியூவாக நீங்க பற்களை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.